அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வந்து பார்க்கலாம். என்னோட ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேபிஸ்க்கு வீட்டிலே எப்படி ஹோம்மேட் சத்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த vlog வந்து மார்னிங்லேயே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்திரிச்சதுமே வந்து நான் கிச்சன் வந்துட்டேன். வந்ததுமே காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து எனக்கு மட்டும் தான் காஃபி போட்டேன். ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க வந்து காஃபி குடித்தனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும்தான் வந்து காஃபி போட்டுக்கிட்டேன் எனக்கு மட்டும். அர்ஃபான் குட்டி வந்து நார்மலாகவே வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டனால அம்மாவும் வந்து கூட எந்திரிச்சிருவாங்க. நான் மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிப்பேன். ஒரு 7 மணி போல் தான் நான் எந்திரிச்சிருந்தேன். காஃபிலாம் எடுத்துகிட்டு நான் வந்து நேராக வெளியே உட்காந்து தான் எப்போதுமே குடிப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் எய்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மரம் தான் இருக்கும். நல்லா பேர்ட் சவுண்ட் வந்து கேட்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு நேராக கிச்சன் வந்துட்டு சிங்கில் உள்ள பாத்திரத்தெலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நைட்டு உள்ள பாத்திரம்லாம் இருந்தது, அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வந்து அர்ஃபான் குட்டிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்கணும். அதனால் தம்பிக்கு வந்து கோதுமை தோசை தான் வந்து பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தம்பிக்கு மட்டும் கோதுமை தோசை வந்து பண்ணுறனால நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன். இது ஏன் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காது, அதனால் சேர்த்து நான் வந்து கொடுக்குறது. சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா திராட்சை வந்து எடுத்துப்பாங்க தனியாக கொடுத்தா. சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அர்ஃபான் குட்டி வந்து செகண்ட் ரகம், சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த தோசையில் செஞ்சு கொடுக்குறனால அது சாப்பிட்றனால அவருக்கு தெரியாது, சத்தாகவும் இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு நான் தோசையிலே வந்து பண்ணி கொடுத்துட்றது. இது கூட நான் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து கொடுத்துருவேன். இது போல் நான் ஒரு 3 தோசை வந்து ஊற்றி அர்ஃபான் குட்டிக்கு வந்து கொடுக்குறது. அந்த 3 தோசையும் அவர் சாப்பிடுவாரானா கிடையாது. சில நேரம் சாப்பிடலாம், சில நேரம் வந்து மூடை பொறுத்து தான். ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அவருக்கு மூடு வந்து இருக்கணும். அதனால் சொல்லிவிட்டு ஏதாச்சும் வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே வந்து சாப்பிடுவோம். அன்றைக்கும் அதே போல் தான் வந்து மார்னிங் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தேன். கிளாப் 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 கிளாப். அர்ஃபான்மா கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் கிளாப் கிளாப். ஹே, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அர்ஃபான் குட்டிக்கெலாம் சாப்பாடெலாம் கொடுத்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப வந்து எங்களுக்கு வந்து தோசை வந்து ஊற்றிருந்தோம், எனக்கும் அம்மாவுக்கும். சும்மா ஆளுக்கு 2 தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அர்ஃபான் குட்டி வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து விளாடுவாங்க. விளாண்டதுக்கப்புறமா அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து மார்னிங் வந்து தூங்கிடுவாங்க. ஒரு 9 மணிக்கெலாம் வந்து அர்ஃபான் குட்டி வந்து தூங்க வச்சுட்டு அவருடைய டாய்ஸ்லாம் வந்து அப்படியே இருந்தது, அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். குழந்தைங்க இருந்தால் ஒரு முக்கியமான வேலை என்னென்னா அவரோட டாய்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு நான் திரும்பவும் வந்து மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கிச்சன் போனதுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிடுச்சு கவுண்டர் டாப்பில். அதனால் வந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ போட்டு இந்த 2 நாள் 3 நாள் தான் இருக்கும் இந்த பேப்பர் போட்டுன்னு நினைக்கிறேன். நான் அதை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளாகில். திரும்பவும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிடுச்சு. சரி, திரும்பவும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து இல்லாதனால நான் இந்த சில்வர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதையே வந்து நான் போட்டுட்டேன். பார்க்கவும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதையே வந்து வச்சுட்டேன். திரும்ப வேறு பேப்பர் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.
எல்லோரும் நினைப்பீங்க இதில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு பாக்ஸில் வைக்கிறாங்களே அப்படின்னு வந்து எத்தனை பேர் நினச்சிங்கன்னு தெரியல. ஆனால் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியும், நிறையா கிச்சன் ஆர்கனைஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு எனக்கும் தோணும். பட் வந்து என்னமோ தெரியல, நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணனாலேயே நான் வந்து இந்த மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வந்து இது மாறணும்னு நான் ஆசை தான் படுறேன். கண்டிப்பாக மாறினா நான் சேஞ்ச் பண்ணால் நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஆனால் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக. அதனால் சொல்லிவிட்டு இப்போது எல்லா திங்ஸுமே நான் தொடச்சிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஃபான் குட்டிக்கு வந்து சத்து மாவு வந்து காலி ஆகிடுச்சு. அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதை உங்க கூடயும் ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ராகி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கப் ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற எல்லா பொருளையுமே நீங்கள் 1/2 கப் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் வந்து 1 கப் வந்து நான் ராகி வந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவுக்கு நான் வந்து இது எல்லாமே இப்போ நான் காட்டுற எல்லாமே நான் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். பச்சை பயிறு வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து தான் வந்து எடுத்துக்கணும், அதான் நல்லது. அதனால் அதையும் 1/2 கப் எடுத்துக்கலாம். கொள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்பலாம் எடுத்துக்க வேணாம். இது வந்து உடச்ச கோதுமை இல்லாதனால நான் அந்த கோதுமை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பாசிப்பருப்பு. இதெல்லாமே 1/2 கப் எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாமே இந்த நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20, 10 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் வந்து அரிசி, அதெல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் காட்டினேன் பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து ரூம்லேயே வந்து நான் ஃபேன்லேயே வந்து நல்லா காய வச்சுக்கிறேன். நான் வெயிலெலாம் நான் காய வைக்கல, சும்மா நம்ம ரூம்லேயே வந்து காய வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்காவது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நான் லன்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கிச்சன் போயிட்டேன். லன்ச் வந்து அம்மா தான் வந்து பண்ண போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரசம் வைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து புளியை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு, இந்த பூண்டு கருவேப்பிலலாம் வந்து அம்மா வந்து அம்மியில் தான் வந்து அரைச்சி எடுத்துப்பாங்க, மிக்ஸிலலாம் அரைக்க மாட்டாங்க. அதனால் பூண்டு கருவேப்பிலலாம் அம்மியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு பழமான தக்காளி வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போது இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆயில் சேர்த்துக்கிறாங்க. ஆயில் வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து நீங்கள் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் வந்து அம்மா சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிலை, பூண்டு விழுதுலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அம்மா சேர்த்துக்கிறாங்க. நம்மலாம் வந்து அந்த மிளகு, ஜீரகம் வந்து இந்த பூண்டு கருவேப்பிலை கூட வந்து அரைச்சி சேர்ப்போம். முழு மிளகு, ஜீரகம் இல்லாதனால அம்மா வந்து தூளாகவே சேர்த்துக்கிறாங்க. அடுத்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி, புளி தண்ணி இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு முடிஞ்சிடும் வேலை, சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அர்ஃபான் கூடயோட விளாண்டுட்டு இருந்தேன். என்ன நான் பண்ணாலும் சரி, தம்பியோட விளாட்றதை மட்டும் நான் வந்து விடவே மாட்டேன். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு அவரோட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுறது எப்போவுமே வழக்கம்தான். அதுக்கப்புறம் அர்ஃபான் குட்டிக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட போயிட்டேன்.
எப்போவுமே ஃபஸ்ட்டு அர்ஃபான் குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அவங்க 2 பேரும் சாப்பிட்டா அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதோ ஜூஸ் குடிக்கணும் போலயே இருந்தது. அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக லெமன்லாம் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பாக்கெட் தயிர் இருந்தது. அதை வச்சு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயிரை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அது கூட நான் வந்து தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து குங்குமப்பூ சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து லெஸ்ஸின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒரு பண்ணணும்னு பண்ணேன். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, அம்மாவுக்கும் பாதியாக தான் வந்துச்சு, எனக்கும் பாதி தான் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. 2 பேருமே வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நான் வந்து சத்து மாவு வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம காய வச்ச எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இப்போது நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் ராகியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ராகியோட ஸ்மெல்லு நல்லா வரும். ஒரு இதோட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதோட ஸ்மெல் வரும்போது நமக்கு தெரியும் இது நல்லா வந்து வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு தட்டில் வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து நல்லா வரப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலைக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காது, சும்மா லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதையும் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை வந்து சேர்த்துக்கிறேன். நம்மள்கிட்ட உடச்ச கோதுமை இல்லைனாலும் இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து ரவா கோதுமைன்னு சொல்லி இருக்கும் பார்த்திங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அதான் இருந்தது, அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து ஈரப்பதம் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். இப்போ நான் வந்து பச்சைப்பயிறு வந்து சேர்த்துருக்கேன். இந்த பச்சைப்பயிறு நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா அதையும் வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த கலர் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். கொள்ளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸே போதும். ஒரு மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். உளுந்துக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து இந்த உளுந்தோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரோஸ்டான ஒரு ஸ்மெல் வரும். அப்போ தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இது நான் செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா அர்ஃபான் குட்டி வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து வச்சிட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. அவர் வந்து விளாண்டுட்டு இருந்தார், அதுதான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா நட்ஸையும் நான் வந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன். பிஸ்தா, அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி, இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு 10லேருந்து 20 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஏலக்காவும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மாதிரி ஃப்ளேவருக்காக தான், இந்த வாசனைக்காகவே பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான சத்து மாவு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இது நல்லா வந்து ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளே நான் வந்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மணி ஆகிடுச்சு, ஈவினிங் போல் காஃபி குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மாவுக்கும் எனக்கும் காஃபி போட்டுட்ருந்தேன். இது செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்து மாவு வந்து செய்யாமல் இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் காஃபிலாம் குடித்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து திரும்பவும் நல்லா அந்த
சத்து மாவு இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம அரைக்கும் போது ஒரு மாதிரி குறன்னு தான் இருக்கும். அதுக்காக இது அரைப்பாடலன்னு சொல்லிட்டுலாம் விற்க வேணாம். அது நம்ம சலித்து எடுக்கணும். அதனால் இந்த பதம் வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ செகண்டாக நான் வந்து திரும்ப இருக்கிறதெல்லாம் கொட்டி திரும்பவும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சலித்து எடுக்க போகிறோம். இந்த மாவை வந்து சலித்து எடுத்தால் தான் அதில் உள்ள அந்த மற்ற இந்த ஒரு மாதிரி குருணை வந்து இருக்கும்ல, அதெல்லாம் வந்து திரும்பவும் அரைச்சி திரும்பவும் நான் வந்து இது பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இந்த பவுடர் நான் ஏன் செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அர்ஃபான் குட்டியோட வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியும். அர்ஃபான் குட்டி வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அதாவது அவங்க அத்தாலாம் ஊருக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. அதனால் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஏன் நம்ம பிள்ளை மட்டும் ஒல்லியாக இருக்கான் பார்க்குறதுக்கு, வெயிட்லாம் கரெக்டாக இருக்குது, டாக்டர்கிட்ட செக்கப் போனால் வெயிட்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும் பிள்ளை வந்து ஒல்லியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சத்தமாக வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன். போன விலாக் வந்து நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த சத்துமாவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 1 மந்த் தான் கொடுத்தேன். ஆனால் போன அர்ஃபான் குட்டிக்கும் இப்போ இருக்கிற அர்ஃபான் குட்டிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருந்தனால கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சத்துமாவு ஃபுல்லாக வந்து சலித்து அதையும் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நமக்கு வந்து கிடைக்கும். இது தீர நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். இது நான் வந்து அடுத்த நாள் மார்னிங் தான் செஞ்சேன், அர்ஃபான் குட்டிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போது இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த மாவு. இப்போ இது கூட வந்து நல்லா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு அளவாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா விக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல். அடுத்து இதை நல்லா வடிகட்டி அது தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போது இந்த பதம் வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து பதம், ஒரு மாதிரி பியூரியாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி வந்து கண்டிப்பாக பேபிஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வெயிட் இல்லை, ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. நம்ம கைப்பட வீட்டிலே செய்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நான் சொன்ன குவான்டிட்டியோட கம்மியாக பண்ணி செஞ்சு கொடுங்க. ஓகே டியர்ஸ், இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.